எதுக்கும் கவலைப்படாத எருமையே, நான் உன் மேல வச்சிருக்கிற காதல் உண்மையானது. எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு குரங்கே. நாளைக்கே உங்க அப்பா கிட்ட வந்து நம்ம காதலை பத்தி பேசுறேன். நீங்க இருக்கிற வரைக்கும் எனக்கு பயம் இல்ல. ஆனா எங்க அப்பா கோபத்துல உங்களுக்கு ஏதாவது பண்ணிருவாரோன்னு தான் பயமா இருக்கு. மாமா, நான் எருமையை உயிருக்குயிரா காதலிக்கிறேன். அவளை சந்தோஷமா பாத்துக்கிறது என் பொறுப்பு. ஏய் குரங்க, உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு என் பொண்ணை கேட்டு வந்திருக்க? ஒழுங்கா இங்க இருந்து போயிடு. அப்பா, நான் குரங்க தான் காதலிக்கிறேன். அவரை தான் கல்யாணம் பண்ணுவேன். இந்த நிமிஷத்துல இருந்து நீ என் பொண்ணே இல்ல. அப்படின்னா நான் என் கணவரோடவே போறேன். என் வாழ்க்கையில யாருமே இல்லாத நேரத்துல எனக்கு கிடைச்ச பொக்கிஷம் நீதான். இனிமேல் நீதான் என் குடும்பம். எதுவானாலும் கடைசி வரைக்கும் உங்க கூடவே இருப்பேன். குரங்கே, நம்ம வீட்டுக்கு ஒரு குட்டி வரப்போகுது. நிஜமாவா? இதை விட பெரிய சந்தோஷம் என் வாழ்க்கையில இது வரைக்கும் கிடைச்சதே இல்ல. அவர்களின் வாழ்க்கை சந்தோஷமாக தொடங்கியது. ஆனால் விதி வேறொரு முடிவை எழுதி வைத்திருந்தது. என்னடா என்னமோ லெட்டர் அனுப்பி வச்சிருக்க? ஆமா, என் மனசுல உள்ளதெல்லாம் அந்த லெட்டர்ல எழுதியிருக்கேன். வாட்ஸ்அப்லயே சொல்லிருக்கலாம்ல. என்னதான் வாட்ஸ்அப்ல அனுப்பினாலும் லெட்டர்ல அனுப்புற மாதிரி வருமா? சரி இரு படிக்கிறேன். நீ வாழ்க்கையில நொந்த பிறகுதான் நான் வலிக்கு விழுந்தனா? அது அப்படி இல்ல, நீ வாழ்க்கையில வந்த பிறகுதான் நான் உன் வழிக்கு வந்தேன். ஆரம்பமே சூப்பரா இருக்கே. ஓகே, இந்த காதல் என் தாய் தொடப்பு கட்டையில இருந்து ஆரம்பமா? இந்த காதல் என் தாயின் தொடக்கத்தில் இருந்து ஆரம்பம். என் கைகள் ரெண்டும் உன் ஜட்டியை பிடிக்க ஆசைப்படுகிறதா? என்ன மானக்கெட்ட தனமா இருக்கே. ஐயோ, நான் அது சொல்ல வரல. என் கைகள் ரெண்டும் உன்னை கட்டை பிடிக்க ஆசைப்படுகிறது. உன் மானத்தை அடி பறக்க விடணுமா? அது அப்படி இல்ல, நம் மனதை அதை பறக்க விடணும். என்ன எல்லாத்தையும் தப்பு தப்பா படிக்கிற? எது, நான் தப்பு தப்பா படிக்கிறேனா? போடா ஜாமா கொட்டாயி. ஹலோ, சொல்லு. எங்க இருக்கீங்க? ஆபீஸ்ல. சரி, வரும்போது மார்க்கெட் போயிட்டு காயெல்லாம் வாங்கிட்டு வந்துருங்க. ஹலோ, உங்களை ஜோவிதா கேட்டேன்னு சொன்னா. ஜோவிதாவா? எந்த ஜோவிதா? இல்ல, கேட்டுட்டு தான் இருக்கீங்களான்னு செக் பண்ணேன். கேட்டுட்டு தான் இருக்கீங்க. வரும்போது நான் சொன்னதெல்லாம் வாங்கிட்டு வந்துருங்க. இல்ல, நான் ஜோவிதா கூட தான் மார்க்கெட்ல இருக்கேன். அதான் எந்த ஜோவிதான்னு சொல்லி கேட்டேன். என்ன நான் சொன்னதா நீங்க என்ன கலாய்க்கிறீங்களா? ஏய், காலாய்க்கலாம் இல்ல. ஜோவிதாவோட வண்டியை வந்து சர்வீஸ் விட்டுருக்கா. அதான் காலையில போகையில கூட்டிட்டு போனேன். அதான் ஈவினிங் வீட்டுல விட்டு போயிடலான்னு சொல்லி போகும்போது இடையில மார்க்கெட் போயிடலான்னா அதான் மார்க்கெட்ல வந்து நின்றுட்டு இருக்கேன். ஓஹோ, ஜோவிதா கூட நீங்க மார்க்கெட்ல நின்னுட்டு இருக்கீங்களா? ஆமா. சரி, நீங்க அங்கேயே நில்லுங்க, நான் இப்ப கிளம்பி வரேன். A few moments later. எங்க மார்க்கெட்ல இருக்கீன்னு சொன்னீங்க? ஆளை காணோம். ஓ, வந்துட்டியா? வந்துட்டேனே. நான் ஆபீஸ்ல தான் இருக்கேன். அதான் நீ வந்துட்டே இல்ல, காய் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிரு.